சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 51வது தலமும் 168வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருநள்ளாறுலேருந்து காரைக்கால் வர வழியில் வலப்புறமாக திரும்பினா இருக்கக்கூடிய ஊர் தான் தருமபுரம் யாழ்மூரிநாதர் கோவில். இறைவி பேர் மதுரை மின்னமை இல்லைன்னா தேனமிர்தவல்லின்னு சொல்லுவாங்க. இறைவனை தர்மபுரீஸ்வரர்னு குறிப்பிடுவாங்க. அதாவது தர்மராஜனான யமன் வழிபட்ட தலமாகவும் அப்பரும் சுந்தரரும் ஒரே ஒரு பாடலும் சம்பந்தர் 1ஆம் திருமுறையில் 136ஆம் பதிகம் பாடியிருக்கார். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி அப்படி சாய்த்தவர், கொஞ்சம் தலையை சாய்த்தவர் இருப்பார். அதேமாதிரி இந்த கோவிலோட மிகச்சிறப்பான விஷயம் என்னென்னா, திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் சம்பந்த பெருமானும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வராங்க. இந்த கோவிலில் சிவபெருமான் வந்து யாழ் வைத்திருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். ஏன்னு சொல்கிறேன், திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு ஒரு கர்ப்பம் இருந்தது. நம்மளால தான் யாழ் முடியும்னு சொல்லும்போது இந்த தளத்தில் வந்து சம்பந்தர் பதிகம் பாடும்போது அந்த பதிகத்துக்கு ஏற்ற இசை வாசிக்க முடியல. அதனால் யாழை முறிச்சிடுறார். அதுக்கப்புறம் இறைவன் காட்சி கொடுத்த அந்த இறைவன் அந்த யாழை வாசிக்கிறார். அதனால தான் இவர் பேர் யாழ்முரிநாதர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இறைவி பேர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மின்னம்மை தேனமிர்தவல்லி.